ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணுறப்ப, நம்ம சாட் பண்ணுறவங்க யாருக்காவது வந்து நம்மளுடைய லொக்கேஷனை அனுப்பணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுறப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஐக்கனை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து லொக்கேஷனை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் லொக்கேஷன் அப்படின்றத கொடுத்து வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுறீங்க, சரியான லொக்கேஷன் வந்து இண்டிகேட் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி வந்து சரியாக லொக்கேஷனே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் லொக்கேஷன் இல்லாட்டி ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைல்லையுமே வந்து லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருப்போமா இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் இது வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி லொக்கேஷன் சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. அதோட புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் உங்களால் யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு நீங்கள் அதில் சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளணும். சர்ச் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம லொக்கேஷனை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தோம்னா வாட்ஸ்அப்பால் வந்து உங்கள் லொக்கேஷனை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு இது எனேபிள் இல்லாமல் ஆஃபில் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக சட் பண்ணுறப்போ வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you.